குறைந்த செலவில் நீர்வழி போக்குவரத்தை அதிகரிக்கும் வகையில் 101 திட்டங்களுக்கு வடிவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பழையாற்றின் குறுக்கே 7.54 கோடி ரூபாய் செலவில் பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடந்தது. தமிழக அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலை வகித்தார். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி திட்டத்தை துவங்கி வைத்து பேசினார். தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் செலவில் சாலை பணிகள் தொடங்கப்படுவதாகவும் 10,000 கோடி ரூபாய் செலவில் 600 கிலோமீட்டர் சாலை அமைக்கும் பணி இந்த ஆண்டு இறுதிக்குள் தொடங்கும் என்றும் தெரிவித்தார். சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு 571 கிலோமீட்டர் தூரத்தில் கிராமங்களை இணைக்கும் புதிய தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். 2004 முன்னாள் பிரதமர் வாஜ்பாய், முதல்வர் ஜெயலலிதா பங்கேற்று துவங்கிய கன்னியாகுமரி காஷ்மீர் நெடுஞ்சாலை பணியின் நினைவாக அங்கு குழந்தைகள் பூங்கா அமைக்கப்படும் என்றார். இந்தியா இலங்கை இடையே பாலம் அமைக்க ஏடிபி வங்கி 23,000 கோடி ரூபாய் நிதி அளிக்க முன்வந்துள்ளது. அதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன என்றும் அவர் கூறினார். இந்த விழாவில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.